Hi friends, welcome to Janus world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெல்லிக்கா கிச்சடி. நெல்லிக்கா கிச்சடி எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுகி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை பாதியாக மூடி வச்சிடலாம், முழுசாக மூட வேண்டாம். அடுத்த நாள் காலையில் இதை திறந்து பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்த்ததுமே நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காயெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் தனியாக எடுத்துடலாம். இதே நெல்லிக்காவை தண்ணியோட ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 நாள் கழித்து கூட இந்த கிச்சடியை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இருக்கட்டும், அப்புறமா தேவைப்படும். இப்போ இந்த நெல்லிக்காவை கையாலேயே உடைக்க முடியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக பிரித்து எடுத்துக்கலாம். இன்னும் சின்னதாக வேணும்னா கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்படியே போட்டுக்கிறேன், அது அவங்கவுங்க விருப்பம். சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இப்படியே கூட போட்டுக்கலாம். இப்படி கையாலே எடுத்து மசிச்சு பார்க்கும்போது மசிஞ்சதுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வேற ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, மிச்சம் வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மீடியமான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்து விட்டுக்கலாம். 2-3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா கருகிடும் மஞ்சத்தூள். இப்போது நம்ம சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதில் கொட்டி அதை உடையாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். இந்த நெல்லிக்காய்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டோம். இந்த மஞ்சத்தூளோடு சேர்ந்து நல்லா கலந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா சூடாகி வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை வதக்குனா போதும். இப்போ இதை நம்ம கலந்து வச்சிருக்கிற தயிரில் இதை அப்படியே கலந்து
மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த நெல்லிக்காய் கிச்சடி ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் ஒரு 4லேருந்து 5 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாட்டா, ஹாப்பி குக்கிங்.